தூய்மையின் மறுபெயர் இஸ்லாம். பரிசுத்தம் என்பது உள்ளம், உடல், உடை, இடம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருப்பதாகும். அல்லாஹ் பரிசுத்தவான்களை நேசிக்கிறான். அல்குரான் 2:222. அவன் உங்களை தூய்மை அடைய விரும்புகிறான். குரான் 5:6. ஆதாமின் பிள்ளைகளே, நீங்கள் தூய்மையாகவும் நளினமாகவும் ஆடை அணிந்தவர்களாக இருங்கள். நடுத்தரமான அளவிலேயே உண்ணுங்கள், பருகுங்கள். அல்லாஹு அளவின்றி அள்ளி அடைப்பவர்களை விரும்புவதில்லை. திருக்குரான். நபிகள் நாயகம் அவர்கள் 5 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். 1. கைகளின் கக்கத்தில் முடி நீக்குதல். 2. மீசை முடியை கத்தரித்தல். 3. உறுப்புகளை சுற்றி முடி நீக்குதல். 4. நகங்களை வெட்டுதல். 5. கத்தினா செய்வது சார்க்கம். வாரம் ஒரு முறை நகம் வெட்டிய விரல் நுனிகளை சுத்தப்படுத்துவது இஸ்லாமிய வாழ்வியல் நடைமுறைகளில் ஒன்றாகும். குறிப்பாக வெள்ளி அன்று விரல் நகங்களை வெட்டுவதும் தூய்மைப்படுத்துவதும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வரவேற்கத்தக்க ஆதாரபூர்வமான நடைமுறையில் இருக்கின்றன. டீனியா சோழியம் என்று சொல்லப்படும் தட்டை புழுவும் நிமோட்டோடஸ் என்று சொல்லப்படும் கொக்கி புழுவும் குழந்தைகளை தாக்கும் குடல் நோய்களை உண்டாக்குகின்றன. குழந்தைகள் சாப்பிடும் உணவில் பெரும் பகுதியை இந்த புழுக்களை சாப்பிட்டு விடுவதால் குழந்தைகள் மெலிந்து விடுவார்கள். குடலில் உட்புற சுவர்கள் அரிக்கப்படும், குடல் பலவீனம் அடைகிறது, இதர குடல் நோய்களும் தொற்றிக் கொள்கின்றன. வாரம் ஒரு முறை விரல் நகங்களை வெட்டி தூய்மைப்படுத்தும் இஸ்லாமிய நபி ஸல்லல்லாஹு வழிநடைமுறை புழுக்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுகிறது.